السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر. صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவரைக்கும் 50 பக்கங்கள் குர்ஆன் ஷரீஃப் முழுவதுமாக ஓத கேட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா முழு குர்ஆன் ஷரீஃபையும் ஓதி கேட்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்கள்லாம் விதவிதமான ஹாஸ்பிட்டல்களை பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டொக்கில் ஒரே ஒரு எம்பிபிஎஸ்ன்னு போட்டு போர்டு இருக்கும், இருக்கிற கூட்டம் பூரா அங்கே தான் இருக்கும். இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்தோம்னா எதாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க விளம்பரங்கள்லையே. அப்படி தானே? குழந்தை இல்லையா, நாங்கள் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண் பார்வை சரியில்லையா, நாங்கள் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவரவர்களுடைய விளம்பரங்களை பார்க்கும் பொழுது அது ஞாபகப்படுத்துறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பேக்கேஜ் வச்சிருக்கிறான், முழு பேக்கேஜ் ஃபுல்லாக எல்லா செக்கப்பும், பாடி செக்கப், ஃபுல் செக்கப், அதுக்கு உண்டான ஒன்று இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் பார்க்கும் பொழுது மருத்துவம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அதிகமாக ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் விளம்பரம் போட்டு கூப்பிடுற லெவலுக்கு அந்த அளவுக்கு இறக்கமாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கக்கூடிய உண்மை. அதிலும் குறிப்பாக இன்று நாம் சொல்ல வருவதனுடைய விஷயம், செய்தி என்ன அப்படின்னா, ரொம்பலாம் போகாது, பயப்பட வேண்டாம். 10:30 மணிக்கு இன்ஷால்லா முடிச்சிடலாம். கரெக்டாக 7 நிமிஷம் 6 நிமிஷம் தான், முடிஞ்ச 5 நிமிஷத்தில் கூட முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா இன்று மருத்துவம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு உண்டான சூழல்கள் வளர்ந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நேரம் இருந்துச்சு, அரசாங்கம் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துருக்குறோம் விளம்பரங்களை. நாம் இருவர் நமக்கு இருவர், 2 பிள்ளைங்க போதும் அப்படின்னு சொன்னான். அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னா கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதும் அப்படின்னு சொன்னான். இப்ப எப்படி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க, நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைங்க. குழந்தை வேண்டான்னு அரசாங்கம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. உலகத்திலேயே அப்ப சீனா தான் முதல் பாப்புலேஷன்ல அதிகமாக இருந்தாங்க. இப்ப பாப்புலேஷன்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இவ்வளவு விளம்பரங்கள் செய்தும் குழந்தைகள் பிறப்பினுடைய விகிதாச்சாரியம் பழைய மாதிரி இல்லாம ரொம்ப குறைஞ்சு போயும் இன்னைக்கு பாப்புலேஷன்ல மக்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம இந்தியா தான் இருந்துகிட்டு இருக்குது. புள்ளி ஒரு கணக்குல நாம மக்களுடைய ஜனத்தொகையில பார்த்தோம்னா அப்படி இருந்தோம். பிள்ளை பிறக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அரிதாக குறைந்து 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 எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப வீடுகள்ல எல்லாம் பார்த்தோன்னா ஆரம்பத்துல 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லயும் பிறந்தவங்க இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு கண்ணே மண்ணே புனியன்ட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நாம இது பண்ணிட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இதுல மருத்துவம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குழந்தை பிறக்குதல் அப்படிங்கிறது நம்மளுடைய, அதாவது தாயினுடைய கருமுட்டைக்குள் விந்தணுவை செலுத்துதல் அப்படிங்கக்கூடிய அந்த மருத்துவத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்துல, ஸ்கேனிங் முறையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாயினுடைய கருவறையில் கணவனுடைய விந்தணுவை செலுத்தி குழந்தை பிறக்க வைக்குதல் அப்படிங்கக்கூடிய இந்த முறை அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. ஆனா செய்யக்கூடிய மருத்துவர் பெண் மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம கண்டிஷன்கள்ல பார்க்கிறோம். பார்த்தா இன்றைய காலத்துல எல்லாமே ஆண் மருத்துவர்கள் மட்டும்தான் அப்படி உயர் படிப்புகள் படிச்சிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு உண்டான நுட்பமான வேலைகள் செய்வதற்குண்டான பெண் மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நாம பார்க்கத்தான் முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஒரு முறையை தவிர்த்து மற்ற முறையில எப்படி அப்படின்னு சொன்னா, கணவனுடைய விந்தணு இல்லாமல் மற்றவர்களுடைய விந்தணுக்கள்
ஒரு பெண்ணனுடைய வயிற்றுல செலுத்தப்பட்டு கருமுட்டையை உண்டாக்கி அப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அப்படிங்கிறதையும் விளங்கிக்கிடணும். அதே மாதிரி வாடகை தாய் முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. அந்த முறையும் நம்மளுடைய மார்க்கத்துல அவ்வளவு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது தான் இமாம்களுக்கு மத்தியில் உண்டான சட்ட கருத்துகளாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை. ஆனா இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகாம உங்களுக்கு இயற்கையான முறையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தீர்வு சொல்லுகிறான். நம்மளுடைய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் உண்டான மருத்துவ முறை உள்பட எல்லா விஷயங்களும் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி இன்றைய ஓதிய முழு ஆயத்தினுடைய ஒரு சிறு துண்டு இது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல் ஆன பாஷிருஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு லக்கும். ஃபல் ஆன இப்பொழுது, பாஷிருஹுன்ன உங்களுடைய மனைவியர்களோடு நீங்கள் வீடு கூடுங்கள், வப்தகு மா கதபல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதியில சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த முழு ஆயத்து எதை குறிக்கும், இது இறங்குறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம் விரிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப 20-27 ரக்காத்து தொழுது ரொம்ப டயர்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். அது இந்த 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் அதுக்கு உண்டான விஷயம். ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட 23 மணி நேரங்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள் மக்கள். அப்படியும் நம்ம சஹாபாக்கள் அது போன்று இருந்தாங்க. எப்ப நம்ம இஃப்தார் திறக்கிறோம் பாருங்க, மகரிப் நேரம் முதல் அந்த இஷா வக்து வர்ற வரைக்கும் உண்டான அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் ஃப்ரீ. மற்ற 23 மணி நேரம் முழுவதுமாக நோன்பு பிடித்தவர்கள் தான் சஹாபாக்கள் வரைக்கும். ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் இரவு நேரங்களில் சில சஹாபாக்கள் சில நேரங்கள்ல தங்களுடைய மனைவியரோடு அந்த நோம்பினுடைய காலமாக இருந்தாலும் இரவுல சேரக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்துருச்சு. சஹாபாக்கள் எப்படி நபிட்ட கேட்கன்னு அச்சப்பட்டு கொண்டிருந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லுவான். அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உள்ளங்கள்ல நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு நபிட்ட எப்படி கேட்கன்னு நீங்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இது அல்லாஹுக்கு தெரியும். அதனால இன்று முதல் நீங்க எப்படி நோன்பு வைக்கணும் தெரியுமா அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் புதுவிதமாக இறக்கி தருகிறான். இரவு முழுவதும் நோன்பு கிடையாது. எப்பொழுது சுபுஹ் சாதிக்கு ஆரம்பமாகுதோ அப்ப இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நீங்கள் நோன்பு வைத்தால் போதுங்கிற அந்த முழு விளக்கத்தை இந்த ஒரே ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அதனால இன்று முதல் நீங்கள் ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, உங்களுடைய மனைவியரிடத்தில் நீங்கள் வீடு கூடுங்கள் அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் நோன்பனுடைய காலங்களில் வீடு கூடுவதை பற்றி இந்த ஆயத்துல நமக்கு சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு இப்ப பிள்ளை இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க இந்த நோன்பு மாதங்களை ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோன்பனுடைய பகல் காலம் முழுவதும் நோன்பு வைத்து இரவில் மனைவியர்களோடு சேரும் பொழுது அல்லாஹ் அதுல நல்ல சாலிஹான பிள்ளைகளை பிறக்க வைப்பான் என்று இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில நிறைய தப்சீர்களை வல்லுநர்கள் சஹாபாக்கள் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு விளக்கங்கள் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அது போன்ற பாக்கியமான பிள்ளைகளை நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்தில் பிடித்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹத்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.